சேலம் மாவட்டம் மல்லியக்கரை அருகே கருத்தராஜபாளையம் கிராமத்தில் சாமியின் மீது உள்ள பக்தியால் மக்கள் மாடி வீடு கட்டாமல் வாழ்ந்து வருகின்றனர். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 150 200 வருடத்துக்கு மேலே இருந்து மெத்த வீடு கட்டத்தில்லைங்க. எங்கள் ஊரில் இருக்க கருப்புசாமிக்கு பயம் கிடையாதுங்க. அவர் மேலே உள்ள பக்தியால் இந்த ஊரில் யாரும் மெத்த வீடு கட்டுறது இல்லைங்க. இப்பகுதியில் உள்ள கருப்பு கருப்பையா பெரியசாமி கோவில் சக்தி வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயில் கொஞ்சம் விசேஷமுள்ள கோயில், விபரீதமான கோயில். நல்லது கெட்டது பார்த்து இந்த ஊர் மக்களை ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றான். நான் ஒரு சின்ன வயசில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதலை வச்சுருந்தேன். அது எனக்கு இந்த சாமி வந்து நிறைவேற்றி கொடுத்தது. இரவு நேரத்தில் கருப்பு கருப்பையா பெரியசாமி தெய்வம் வேட்டைக்கு செல்வதாகவும் அப்பொழுது யாரும் எதிரே செல்லக்கூடாது எனவும் கூறப்படுகிறது. இதனால் இரவில் யாரும் குழந்தைகளை தொட்டிலில் போட்டு தூங்க வைப்பது கூட இல்லை. மெத்த கூட எதுவும் கட்டுறது கிடையாது. அப்படி மீறி கட்டினால் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளையும் தொட்டிலில் போட்டு படுக்க மாட்டாங்க. அப்படி படுத்தால் அந்த குழந்தை இறந்து விடும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அரசு வேலை, கார் வசதி உள்ளவர்களும் பெரியசாமி தெய்வம் இருப்பதாலேயே மாடி வீடு கட்டுவதில்லை என கூறுகின்றனர். அரசு பள்ளி கூட தகர ஷீட்டை வைத்தே கட்டப்பட்டுள்ளது. பல தலைமுறைகளாக இவற்றை பின்பற்றும் மக்கள் இன்னும் பல விதிமுறைகளை கூறுகின்றனர். கருத்தராஜபாளையம் வடக்க ஓட பக்கம் கொல்லிமலை கருப்பையா உட்காந்துருக்கிறாரு. யாருமே அதில் குருவி சுட முடியாது. குருவி சுட்ட உடனே இந்த துப்பாக்கிகளுக்கு குண்டு அவங்கள எதிர்த்து அடிச்சுக்கிடும். அந்த மாதிரிலாம் நிலைமை இந்த ஊரில். நாங்கள்லாம் பயந்து நடக்கிறோம். மெத்த வீடு கட்டக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் காரில் பொண்ணு வரக்கூடாது. செப்பல் போட்டுக்கிட்டு வீதியில் நரம்புன வரக்கூடாது. இந்த ஊர்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளை காரில் வெளியில் அனுப்ப முடியாது. இந்த எல்லையை தாண்டி தான் அனுப்பணும்.